அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். இது ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்கான உயர்கல்வி சார்ந்த பல்வேறு தகவல்களை சேர்க்கக்கூடிய அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம். நம்ம பல்வேறு விதமான படிப்புகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஐசர் கல்வி நிறுவனங்கள்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தியா முழுக்க ஒரு 5-6 இடங்களில் மட்டுமே ஒரு படிப்புக்காக இந்தியா முழுக்க 5 இடங்களில் இருக்கக்கூடிய காலேஜை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐசர் கல்வி நிறுவனங்கள் Indian Institute of Science Education and Research. Indian Institute of Science Education and Research. இதுதான் இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்ற இந்த முக்கியமான மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து திருவனந்தபுரம், கேரளாவில் திருவனந்தபுரம். 2 வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம். 3 மொஹாலி. 4 போபால். 5 புனே. இப்போ 6வதாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியிலையும் இந்த காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தம் இந்த 5-6 இடங்களில் இந்தியா முழுக்க இந்த கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு நிறுவனத்தின் கீழே மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத்திய அரசாங்க நிறுவனம் தான் இந்த 6 வகையான கல்வி நிறுவனங்களையும் நிர்வகிக்கிறாங்க. என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 வகையான காலேஜ்லேயும் நிறைய படிப்புலாம் இல்லை, ஒரே ஒரு படிப்பு மட்டும்தான், BSMS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. இந்த ஒரு படிப்புக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த 6 கல்வி நிறுவனங்களை வெவ்வேறு மாநிலங்களில் நடத்துகிறாங்க. அது என்ன சார் BSMS அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்டு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். எம்எஸ்னாக்கா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், அவ்வளோதான். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கல்வி நிறுவனங்களை நம்முடைய மத்திய அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போது இதில் நம்ம சேரணும்னு நம்ம என்ன சார் பண்ணணும்? இந்த கல்லூரிகளில் போய் நான் சேரணும், நான் வந்து ஒரு கிராமப்புறத்தில் +2 முடிச்சிட்டேன், இப்போ நான் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய கல்வி நிறுவனங்களில் சேரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி இங்கே சேரதுக்கு சில வழிமுறைகளை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நீங்கள் +2ல் வந்து 60% மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்டு பயாலஜி. இதில் வந்து நீங்கள் 60% மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கே தகுதி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா KVPY அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. யாருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா, 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவியல் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு அவங்கள ஊக்குவிக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க எந்த எக்ஸாமுமே எழுத தேவையில்லை. இந்த KVPY அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஷிப் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த எக்ஸாமோ எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக அவங்க அப்படியே BSMSல அப்ளிகேஷன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 3வது ஒரு வழிமுறை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வழிமுறைகள் சொல்கிறாங்கம்மா சேர்க்கையில். 3வது, ஃபஸ்ட்டு வந்து KVPY அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு. இது தனியாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த BSMSன்ற கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம 2வது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா JEE அட்வான்ஸ் எழுதணும். அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க அந்த மார்க்கோட அடிப்படையிலையும் BSMS ஜாயின் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐசர் நிறுவனமே வந்து ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஐசர் நிறுவனம் வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடத்துகிறாங்க. இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த BSMSன்ற ஒரு படிப்பில் ஜாயின் பண்ண முடியும். இந்த 3 வழிமுறைகளில் ஈஸியாக நம்ம ஜாயின் பண்ண முடியும். +2ல் வந்து மினிமம் 60% மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கிறதுக்கே தகுதி ஆகிறீங்க. அது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எல்லாத்துலேயுமே வந்து 60% மார்க் கம்பல்சரி இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
கேவிபிஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப் வாங்குற மாணவர்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது, டைரெக்டாக அப்படியே போய் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப் எதுக்காக மத்திய அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய பசங்களுக்கு, குறிப்பாக சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பசங்களுக்கு ஒரு தேர்வு வச்சு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குற பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு எந்த டெஸ்ட்டுமே தேவையில்லை, அப்படியே அந்த காலேஜில் அப்ளிகேஷன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 3வது ஒரு வழிமுறை இருக்குது, இதுதான் இப்போ நம்ம எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை. இந்த கேவிபிஒய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டெஸ்ட் எழுதுறாங்க. அந்த டெஸ்ட்டு எழுதும்போது அதில் நல்ல மார்க் வாங்கினா நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லையா ஜேஇஇ, இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஜேஇஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும். அட்வான்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா நீங்கள் பிஎஸ்எம்எஸ் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கல்வி நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட் எழுதினாலும் இந்த 3ல் ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதி நீங்கள் இந்த கல்லூரிக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கல்லூரிக்குள்ளே இந்த டெஸ்ட் எழுதி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய். இப்போ நீங்கள் உள்ள பிஎஸ்எம்எஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு மாதத்துக்கு. அப்போ நீங்கள் எத்தனை வருஷம் படிக்க போகிறீங்க? 5 வருஷம் படிக்க போகிறீங்க. அப்போ 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணால் உங்கள் மாதத்துக்கு 5000னா எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ இவ்வளோ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்எம்எஸ் படிப்பை பற்றி ஒரு விஷயம். பிஎஸ்எம்எஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் மாதிரி, நீட் எக்ஸாமில் எப்படி நெகட்டிவ் மார்க் உள்ளதோ அதே மாதிரி தான் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் மார்க். அந்த ஐஐஎஸ்சிஆர் அவங்க நடத்துகிறாங்க இல்லையா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் மாதிரியே தான். அதுலேயும் வந்து நீங்கள் தப்பான கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க். அப்போ ரொம்ப கடுமையான டெஸ்ட் வச்சு தான் உங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ மாதம் 5000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே படிக்க வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கம்பல்சரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஹாஸ்டலில் தான் படிக்கணும், வெளியிலலாம் நீங்கள் போக முடியாது. கம்பல்சரி ஹாஸ்டல் உண்டு எல்லாருக்குமே. உலகத்தரம் வாய்ந்த நூலகங்கள் இருக்கும். எல்லா உலகத்தில் முக்கியமான பல்கலைக்கழகங்கள்லாம் என்னென்ன புக்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து உலகத்தரம் வாய்ந்த வந்து நூலகம் வந்து உங்களுக்கு அங்கேயே கேம்பஸ்லேயே இருக்கும். இப்போ இவ்வளோ வசதிகள் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிஎஸ்எம்எஸை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் படிப்பு. இந்த 5 வருஷம் படிப்பை நீங்கள் எப்படி படிக்கணுன்றது அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. பிஎஸ்எம்எஸ்ன்றது வந்து 5 வருஷம் படிப்பு. முதல் 2 ஆண்டில் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஆண்டில் முதல் 2 ஆண்டுகள் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றதை அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இது 3த்தையும் நல்ல தரவாக படிப்பீங்க. ஃபஸ்ட்டு முதல் 2 வருஷத்தில் இது 4த்தையும் படிப்பீங்க. இந்த 2 வருஷம் முடிஞ்சு அடுத்து 3வது வருஷம் போகும்போது இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜியில் உங்களுக்கு எது நல்லா வருதுன்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் எது நல்லா பண்ணுறீங்க. ஒரு வேளை பயாலஜி நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நான் ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த செகண்ட் 2 வருஷம் அடுத்த 2 வருஷம் வந்து டீப் ஸ்டடி. அதாவது நீங்கள் எதில் ஃபஸ்ட்டு பேசிக்கில் நீங்கள் எதில் நல்லா பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டை மட்டுமே நீங்கள் படிக்கிற மாதிரி. ஒருத்தர் ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அடுத்த 2வது வருஷம் வந்து, அதாவது 3வது வருஷத்துலேருந்து 4வது வருஷம் வரைக்கும் அந்த 2 வருஷமும் வந்து ஃபிசிக்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க. ஃபுல்லாக நல்ல தரவாக டீப்பாக படிக்கணும். அதை டீப் ஸ்டடி அதை ஃபுல்லாக வந்து படிக்கணும். படிக்கும் போதே வந்து ஆராய்ச்சி மாணவர்களோட வெளியில் போக வேண்டியதாக இருக்கும். ஆராய்ச்சி மாணவர்களோட வெளியில் போக வேண்டியது. இது முடிஞ்சிச்சா? இப்போ கடைசி அந்த 1 வருஷம் இது முடிஞ்சிருச்சு. கடைசி 1 வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டு அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டு இல்லை இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்டு உலகத்தில் பொதுவாக வெளிநாடுகள்லேருந்து உள்நாடுகள் வரைக்கும் என்னென்ன மத்திய அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் ஆராய்ச்சி போய் செய்யணும். அப்போ அதோட நமக்கு இந்த படிப்பு முடியுது. நீங்கள் இங்கே இந்த பிஎஸ்எம்எஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் ஒரு இடத்துக்கு வேலை தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும் போதே வந்து அது குறிப்பாக அது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவினுடைய முப்படைகள் சார்ந்த பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன துறைகள் இருக்குதோ அந்த துறைகள் இருந்து அவங்களே வந்து உங்களை வந்து வேலைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து வேலைக்கு எங்கேயும் போகணுன்னு அவசியமே இல்லை. ஒரு வருஷத்துக்கு திருவனந்தபுரம் காலேஜ் அப்படின்னா 200 பேர் படிக்கலாம். ஒவ்வொரு காலேஜுக்கும் 200 பேர் கொடுக்குறாங்க. 1000 பேர் இது வரைக்கும் இருந்தது.
இப்போ இந்த வருஷம் திருப்பதியில் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறதால இது ஒரு 200 சேர்த்து 1200 சீட் இருக்குது. இந்த 1200 பேருக்கும் வந்து இந்த அடிப்படையில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஒரு படிப்புக்காக மட்டுமே இந்தியாவில் ஒரு 6 இடங்கள்ல கல்லூரிகளை மத்திய அரசாங்கம் வச்சுட்டு இருக்குது. இந்த படிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கிய நோக்கம் என்னன்னா, முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைகளுக்கு ஆட்கள் தேவை. அதுவும் குறிப்பாக அறிவியல் சம்மந்தப்பட்ட மேற்படிப்பு படித்தவங்க தேவை. அதுக்காக மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பிஎஸ்எம்எஸ் படிப்பு மட்டுமா சார் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு படிப்பையும் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அது என்னன்னா பிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்டகிரேட்டட் பிஹெச்டி. இது வந்து 5 வருஷம் இல்லைங்களா? அதே மாதிரி பிஹெச்டின்னு ஒரு படிப்பு. இதே பேசிக் சயின்ஸோட சேர்த்து 7 வருஷம். +2 முடிச்சுட்டு 7 வருஷம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்குற இடத்துலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே டோட்டலாக கவர்மெண்ட்டோடது. முடிச்சிட்டிங்கன்னா வெளியில் வரும்போதும் எல்லாமே கவர்மெண்ட் தான் உங்களுக்கு எல்லாமே. A to Z நல்ல நல்ல +2வில் மட்டும் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜியில் நல்ல மார்க் எடுத்து இந்த ஐசர் கல்வி நிறுவனங்கள் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரமும் சரி, பொருளாதார நிலையும் சரி 100% கவர்மெண்ட்டோட கையில். கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்னென்னா, 9வதுலேருந்து நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். நான் வந்து +2 படிக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா, உங்களால் போயிட்டு இதில் சக்ஸஸ் பண்ண முடியாது. 9வது படிக்கும் போதே நீங்கள் சயின்ஸையும் மேக்ஸையும் நல்லா பண்ணணும். அடுத்து 10வதுல வரும்போதும் சயின்ஸ் மேக்ஸ் நல்லா பண்ணியிருக்கணும். 11வது வந்துட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. அதே மாதிரி +2லையும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. இதில் எல்லாம் நல்ல மார்க் எடுத்து நல்ல புரிதல், அடிப்படை புரிதலோடு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வைக்கக்கூடிய கேவிபிஒய் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஐசிஐஎஸ்சி அவங்களுடைய ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஜேஇ அட்வான்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் எழுதி நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப்போட ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்போட இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தின் மூலமாகவும் இன்னும் பல்வேறு வகையான ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் அழகாக படித்து முடித்து லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான படிப்பு தான் வந்து பிஎஸ்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். இந்தியாவில் முழுக்க 6 இடத்துல மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த 6 இடத்துலையும் ஒரே சிலபஸ் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ஸு. 10 பைசா நமக்கு செலவில்லாமல் படிச்சுட்டு வரலாம். ஒரே ஒரு விஷயம் தான், இதில் போய் சேரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 60% மார்க் இருக்கணும், நல்ல திறமை இருக்கணும், அறிவியலில் நல்ல புரிதல் இருக்கணும், கணித அறிவு இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக மேலே வரலாம். நீங்கள் வந்து இதில் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் 9ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் வந்து அதுக்கு தயார் பண்ணணும். அதே மாதிரி 9ஆம் வகுப்பு ஆரம்பத்தில் காலாண்டு பரீட்சை முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த கேவிபிஒய் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு நீங்கள் நல்ல மார்க் வாங்கி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த எக்ஸாமே எழுத வேணாம். டேரெக்டாக நீங்கள் +2 முடிச்சுட்டு இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டு அப்படியே போய் சேர்ந்துக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு. கேவிபிஒயில் வந்து நீங்கள் 9வதுலேருந்து 12வது வரைக்கும் வருஷம் அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பையன் அறிவியலில் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், அடுத்து நீங்கள் வந்து அந்த 12வது முடிச்சுட்டு டைரெக்டாக போய் இந்த காலேஜில் நீங்கள் சேரலாம். உங்களுக்கு எந்த டெஸ்ட்டுமே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அரசு பள்ளி மாணவர்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் நல்லா பண்ணுங்கள். சிறந்த எதிர்காலம் உண்டு. நன்றி.